முக்கிய செய்திகள். தரமற்ற உள்கட்டமைப்பு பணிகளால் விபத்துகள் நேரிடுவதாக நிதின் கட்கரி பேச்சு. அமைச்சர்கள் கையெழுத்து மட்டும் போடுவதே ராமராஜ்யம் என்றும் கேலி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடம் பணம் வசூலித்தால் சிறை தண்டனை. மீட்பு பணியில் ஈடுபடும் படகு உரிமையாளர்களுக்கு சந்திரபாபு நாயுடு எச்சரிக்கை. காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும். மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தல். வணக்கம். தரமற்ற உள்கட்டமைப்பு பணிகளால் விபத்துகள் நேரிடுவதாக கூறியுள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி ராமராஜ்யத்தில் அமைச்சர்கள் கையெழுத்து மட்டுமே இடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சுரங்கப்பாதைகள் அமைப்பது என்ற தலைப்பில் இந்திய வர்த்தக மற்றும் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு கட்கரி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சாலை பணிகளுக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதில் குறைபாடுகள் காரணமாகவே சுரங்கங்கள் இடிவது போன்ற விபத்துகள் நேரிடுவதாக தெரிவித்தார். இத்தகைய விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் நிறுவனங்களை ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் நடத்துவதாக குறிப்பிட்ட அவர், பணியிடத்துக்கு சென்று ஆய்வு செய்யாமல் வீடுகளில் இருந்தபடி கூகுள் பார்த்தே அவர்கள் அறிக்கையை தயாரிப்பதாக கூறினார். இந்த வார்த்தையை கூறக்கூடாது என்றாலும் அவர்களை குற்றவாளிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றும் திரு கட்கரி கூறினார். தொழில்நுட்ப ரீதியான விஷயங்களை அமைச்சர்கள் புரிந்து கொள்ள முடியாது என்ற அவர், திட்ட அறிக்கையின் அடிப்படையில்தான் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படுவதாக கூறினார். அரசை நடத்துபவர்களுக்கு அதிகாரிகள்தான் வழிகாட்டிகள் என்ற அவர், அவர்கள் தயாரிக்கும் கோப்புகளில் என்ன எழுதியிருந்தாலும் உயரதிகாரி கையெழுத்திடுவது போலவே அமைச்சர்களும் கையெழுத்திட்டுத்தான் ராமராஜ்யம் நடைபெறுகிறது என்றார். மகாராஷ்டிராவில் கீழே விழுந்து உடைந்த சத்ரபதி சிவாஜி சிலை பற்றி குறிப்பிட்ட அவர், கடலோர பகுதியில் நடைபெறும் கட்டுமானங்களில் துருப்பிடிக்காத எஃகுவை பயன்படுத்த தாம் வலியுறுத்தி வந்ததாக குறிப்பிட்டார். அதன்படி செய்யப்பட்டிருந்தால் சிலை சேதம் அடைந்திருக்காது என்றும் அவர் கூறினார். இதனிடையே சிவாஜி சிலை நொறுங்கியது தொடர்பான வழக்கில் கட்டுமான நிறுவன ஆலோசகர் சேத்தன் பட்டேல் கடந்த 31ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். 10 நாட்களாக தலைமறைவாக இருந்த சிற்பி ஜெய்தீப் ஆப்தேவை தானே மாவட்டத்தில் நேற்று காவல்துறையினர் கைது செய்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்பு பணிகளுக்காக மக்களிடம் பணம் வசூலிக்கும் படகு உரிமையாளர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் என ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு எச்சரித்துள்ளார். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கொட்டிய வரலாறு காணாத மழையால் பல பகுதிகள் நீரில் மூழ்கின. மழை ஓய்ந்தாலும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய நீர் வடியாததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியவில்லை. தெலுங்கானாவில் கம்மம், நல்கொண்டா, அனுமகொண்டா, முலுகு, பத்ராத்ரி, கொத்தக்கூடம் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சாலைகள், பாலங்கள், விளைநிலங்கள் அதிகமாக சேதமடைந்துள்ளதால் மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று இரு மாநில முதலமைச்சர்களும் பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளனர். ஆந்திராவில் விஜயவாடா, கிருஷ்ணா, என்டிஆர், பல்நாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் தண்ணீர் வடியாததால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. அந்த பகுதிகளில் ஆய்வு நடத்திய திரு சந்திரபாபு நாயுடு, மீட்பு பணிகளில் ஈடுபடும் தனியார் படகு உரிமையாளர்கள் மக்களிடம் பணம் வசூலித்தால் சிறை தண்டனை வழங்கப்படும் என்று எச்சரித்தார். బోట్లు ఆథరైజేషన్ లేదు, ఒక్క పైసా కూడా ఇవ్వద్దండి. అన్ని గవర్నమెంట్ బోట్లే ఉన్నాయి, డబ్బులు ఇవ్వద్దండి. రెండోది, ట్రాక్టర్లు ఎన్ని కావాలంటే అన్ని పెట్టాం. స్పష్టంగా చెప్తున్నా, ఎవరైనా సరే బోట్లో డబ్బులు వసూలు చేస్తే మాత్రం, ఒకవేళ ప్రైవేట్ వాళ్ళు ఉంటే మీకు కూడా మేమే డబ్బులు ఇస్తాం. డబ్బులు వసూలు చేయొద్దండి. వసూలు చేస్తే మాత్రం మీ మీద కేసు పెట్టిస్తా, జైల్లో పెట్టిస్తా. நீர்நிலைகளில் வெள்ளம் கரை புரளுவதால் சாலைகளும் தெருக்களும் குளம் போல் மாறியுள்ளன. விஜயவாடாவில் சேரும் சகதியுமாக உள்ள பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விமானங்கள் மூலம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே ஆந்திர வெள்ள பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழு செல்ல உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய குழுவினர் நேரில் சென்று வெள்ள மேலாண்மை, நீர்த்தேக்க மேலாண்மை, அணை பாதுகாப்பு உள்ளிட்டவற்றுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்குவார்கள் என்று அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சிகாகோவில் சைக்கிள் பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோ வைரலான நிலையில் அவருடன் இணைந்து பயிற்சி செய்ய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி விருப்பம் தெரிவித்துள்ளார். 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள திரு ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் பல்வேறு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் மற்றும் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுத்தார். அவரது முன்னிலையில் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் சுமார் 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனிடையே சிகாகோவில் சைக்கிள் பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோவை திரு ஸ்டாலின் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார்.
இதை டேக் செய்த எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி, சகோதரரே, சென்னையில் எப்போது இணைந்து சைக்கிள் ஓட்டலாம் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த திரு ஸ்டாலின், உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சென்னையில் ஒன்றாக இணைந்து சைக்கிள் ஓட்டலாம் என்று பதிவிட்டார். மேலும் திரு ராகுலுக்கு தம் தரப்பிலிருந்து இனிப்புகள் வழங்க வேண்டியிருப்பதாகவும், மிதிவண்டி பயணம் முடிந்ததும் தமது இல்லத்தில் இனிப்புடன் கூடிய அறுசுவை தென்னிந்திய உணவை உண்டு மகிழ்ந்திடுவோம் என்றும் திரு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும் என மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக அமைச்சர் திரு ஏவா வேலு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து கட்டணத்தை 5 முதல் 10% வரை உயர்த்த உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை திட்ட ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகபட்சமாக 62 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இதில் 32 சுங்கச்சாவடிகள் காலாவதியான நிலையில் அவற்றை அகற்ற கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கண்டித்து பொதுமக்களும் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நெல்லையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ஏவா வேலு, பரனூர் உள்ளிட்ட காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்தார். 4 பற்றி நான் எழுதியிருக்கிறேன், குறிப்பாக 4 எழுதியிருக்கிறேன் நானே கடிதம். 4 உனக்கு பார்த்தீங்கன்னா பரனூர்னு ஒன்று நடக்குது, ஒன்று அங்கே, அதே போன்று நம்முடைய கிருஷ்ணகிரி ஒன்று 2, 3வது ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது அங்கே ஒன்று 3, இப்படி இருங்காட்டுக்கோட்டை, அதுமாதிரி 4 இடங்களில் பீரியடெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை குறிப்பிட்டே எழுதியிருக்கிறேன் நான். இவைகள்லாம் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும், அப்படி நீங்கள் வாங்கினா குறைந்த கட்டணம் தான் வாங்கணும் அப்படின்னு கொடுத்து எழுதுகிறோம். காலாவதியான சுங்கச்சாவடிகளில் பராமரிப்புக்காக குறைந்த கட்டணம் மட்டுமே வசூலிக்க கோரியும் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற நேரில் வலியுறுத்தியும் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என திரு வேலு குற்றம் சாட்டினார். முன்னதாக நெல்லை ரெட்டியார்பட்டியில் பொருணை அருங்காட்சியகத்துக்கான கட்டட பணிகளை ஆய்வு செய்தவர், வரும் நிதியாண்டுக்குள் பணிகள் முடிவுற்று பொதுமக்களின் பார்வைக்கு திறந்து வைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். மணிப்பூர் மக்களை பாதுகாப்பதில் பிரதமர் திரு மோடி பரிதாபகரமாக தோற்றுவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். அம்மாநிலத்தில் வன்முறை வெடித்து 16 மாதங்களாகியும் அதனை தணிக்க பாஜக இரட்டை எஞ்சின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று எக்ஸ் வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். மணிப்பூருக்கு இதுவரை திரு மோடி ஏன் செல்லவில்லை என்று கேட்டுள்ள திரு கார்கே, அமைதிக்கான முயற்சியை தொடங்காத மோடி அரசின் திறமையின்மை மற்றும் வெட்கமற்ற தன்மையே அதற்கு காரணம் என்று விளக்கமும் அளித்துள்ளார். இம்பாலில் அண்மையில் ட்ரோன் மூலம் வீடுகள் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் பாஜக தலைவர்களின் வீடுகளும் உண்டு என்ற போதிலும் கூட உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தூக்கத்தில் இருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். கலவரத்தில் 235 பேர் பலியான நிலையில் புலம்பெயர்ந்து நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள 67,000 பேர் அவதிப்பட்டு வருவதாகவும் திரு கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 800க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக கூறி 4 பேரை கைது செய்தனர். விசைப்படகு ஒன்றையும் அவர்கள் சிறைப்பிடித்தனர். மீனவர்களை காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு இலங்கை படையினர் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். மீனவர்கள் மீதான தாக்குதலை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக தமிழ்நாடு மீனவர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டத்தில் பணியில் உள்ள காவலர்கள் கட்டாயம் லத்திகை வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டையில் நேற்று முன்தினம் பெண் டிஎஸ்பி காயத்ரி தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கப்பட்டார். இதில் தொடர்புடைய 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ரோந்து மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் அனைத்து காவல்துறையினரும் கையில் லத்தி வைத்திருக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் காவல் கண்காணிப்பாளர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார். சீருடையில் 2 சக்கர வாகனங்களில் செல்லும் காவலர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும், இல்லாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் ஒட்டன்சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சத்திரப்பட்டி, விருப்பாச்சி, கள்ளிமந்தயம், மார்க்கம்பட்டி, இடையக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களில் தக்காளி சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளது. தற்போது நல்ல விளைச்சல் உள்ளதால் விவசாயிகள் அவற்றை பறித்து ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். அதேபோல தேனி, திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து தக்காளி விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த நிலையில் ஆந்திராவில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அங்கு பயிரிட்ட தக்காளி செடிகள் அழிந்துவிட்டது. இதனால் ஆந்திரா வியாபாரிகள் தக்காளிகளை கொள்முதல் செய்ய ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தைக்கு வர தொடங்கியுள்ளனர். தக்காளி 260 ரூபா 270 ரூபா வரைக்கும் போயிருங்க. போன வாரம் 100-120 தான் போச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் நல்லா மழை பெஞ்சிருக்கு. நிறையா பார்சலுக்கு போகிற ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் டிமாண்ட் ஆகுது. அதனால் இப்போ விலைவாசி கூட இருக்குது. மேலும்
இப்போ வந்து விசேஷ தினங்கள் அடுத்து வருது, விநாயகர் சதுர்த்தி, வளர்பிறை முகூர்த்தங்கள், இதெல்லாம் வரதுனால விலைவாசி ஒரு 200-300 இந்த ஒரு மாதத்தில் ஒரு 400 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கே ஆந்திரா மார்க்கெட்டு சில மார்க்கெட்லாம் சின்ன பாக்ஸ் 400 வரைக்கும் போயிருக்கு. அதேபோல ஆவணி மாதத்தில் திருமணம் மற்றும் கும்பாபிஷேகம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதால் காய்கறிகள் தேவை அதிகரித்துள்ளது. அதில் குறிப்பாக தக்காளி தேவை அதிகரித்துள்ளதால் அவற்றை வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு கொள்முதல் செய்தனர். இதனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 120 ரூபாய் விற்ற 14 கிலோ கொண்ட ஒரு தக்காளி பெட்டி கிடுகிடுவென விலை உயர்ந்து அதிகபட்சமாக 270 ரூபாய்க்கு விற்பனையானது. இனிவரும் நாட்களில் தக்காளி விலை மேலும் உயரக்கூடும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். வங்கக்கடலில் இன்று புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு ஒரு சில இடங்களில் சாரல் மழை பெய்தது. இதற்கிடையே வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தரமற்ற உள்கட்டமைப்பு பணிகளால் விபத்துகள் நேரிடுவதாக கூறியுள்ள மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ராமராஜ்யத்தில் அமைச்சர்கள் கையெழுத்து மட்டுமே இடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மீட்பு பணிகளுக்காக பணம் வசூலிக்கும் படகு உரிமையாளர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு எச்சரித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.